இப்போ நம்ம பூமியோட மேற்பரப்பில் பார்க்கும் போத பூமியிலிருந்து உயர்ந்து காணப்படக்கூடிய மலைகள் பார்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் மேடான பகுதியிலான வீடு பூமிகள் பார்க்குறோம். அப்புறம் சமவெளிகள் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பூமியின் மேற்பரப்பில் பார்க்குற காட்சி. அதே போல் பூமியின் உட்புறத்தில் நாம் என்னென்னலாம் பார்க்கலாம்? நம்ம பூமியில் வெறும் கண்ணால் பூமிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுமா? எப்போ பார்க்கலாம்? பூமியை தோண்டி கிணறு வெட்டும் போது பார்ப்போம்ல, கிணறு வெட்டுவோம், இல்லைன்னா குழி தோண்டுவோம், இந்த செப்டிக் டேங்க் வெட்டும் போதெல்லாம் பூமியோட உட்புறத்தை பார்ப்போம். அப்படி எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? பூமியை குறைஞ்சிக்கிட்டே போய் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? பூமியை ஒரு ஆரஞ்சு பழத்தோடையோ அல்லது ஒரு ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணுவோம். ஒரு ஆப்பிள் பழமாக நம்ம இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பூமியின் மேற்பரப்பில், இப்போ ஆப்பிள் பழத்தோட மேற்புறத்தில் என்ன இருக்குது? தோல் இருக்கா? அந்த தோலுக்குள்ளே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனால் நடுப்பகுதியில் என்ன இருக்குங்க? ஒரு விதை இருக்குமா? அதுதான் கருவம்னு நினச்சிக்க. அதோட மையப்புள்ளியிலிருந்து பூமியின் மேலோடு இருக்குல்ல, அது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா 6370 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? அப்படி இந்த 6370 கிலோமீட்டருக்கு நம்ம பூமிக்குள்ள குறைஞ்சு போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அதிர்வு அலைகளை செலுத்தி பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் போத பூமியோட நிலத்தோற்றத்தை, பூமியின் உட்புற நிலத்தோற்றத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்களாம். இப்போ பூமியின் மேற்பரப்புல நடக்கிறத நம்ம கண்ணால பார்த்துடலாம். பூமிக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்ணால பார்க்க முடியுமா? முடியும். எவ்வளவு தோண்ட முடியுமோ அது வரைக்கும் கண்ணால பார்க்கலாம். இப்போ நம்ம கிணறு வெட்டும் போத பார்க்குறோம், ஏன்னா கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சுரங்கங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கும் போத அதோட உட்புற தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே எவ்வளோதான்? மேற்புறத்தை தான் பார்ப்போம். பூமியிலிருந்து மேற்புறத்திலிருந்து, பூமியின் மேற்புறத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்கும் தோராயமாக போனோம்னா அதுதான் பூமியின் மேலுடம். பூமியிலிருந்து பூமியை குறைஞ்சி 35 கிலோமீட்டருக்கு போகணும். ஆமாம், இங்கேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போனோம்னா எவ்வளோ தொலைவு? பஸ்ஸில் இங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகி 35 கிலோமீட்டர் போனோம்னா எவ்வளவு தொலைவு போகிறோமோ அவ்வளவு தொலைவு நம்ம பூமிக்கு அன்றில் தோண்டிக்கிட்டே போனோம்னா உள்ள தொலைவு வரைக்கும் உள்ள இடம் தான் என்னவா? பூமியின் மேலோடு. அதுக்கு என்ன இங்கிலீஷில் பேர் அப்படின்னா என்னது? கிரஸ்ட். இங்கிலீஷில் பேர் என்னது? கிரஸ்ட். அந்த கிரஸ்ட் பகுதி அதோட தடிமன் எவ்வளோ இருக்குமா? 35 கிலோமீட்டர் இருக்குமா? சரியா? அப்போ இந்த 35 கிலோமீட்டர் உள்ள பகுதி தான் என்னது? பூமியின் மேலோடு. சரி, பூமியின் மேலோடு பூமிக்கு மட்டும்தான் மேலோடுல இருக்கா? பூமியின் மேலோடு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கா? இப்போ பூமியின் மேலோடு பூமியின் மேற்புறத்தில் மட்டும்தான் பார்க்குறோமா? பூமியின் மேலோடு எங்கே இருக்கு? கடலில் இருக்கக்கூடிய தண்ணியில ஃபுல்லாக எடுத்துட்டு பார்த்தேன்னா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மேற்பரப்பு என்னதான்? கடல் மேலோடு தான். இந்த நிலப்பகுதியில் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எங்கே போய் சேருது? கடலில் போய் சேருது. ஏன் கடலில் போய் சேருது? அது தாழ்வான பகுதி. ஆனால் தாழ்வான பகுதியில் கடல் சேர்ந்து அது எப்பவுமே வற்றாத ஒரு நிலத்தோற்றமாக இருக்கிறதுனால அதோட உட்புறத்தை நம்ம என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இப்போ கடல் வற்றி அந்த கடல் வற்றின பிறகு அதோட நிலத்தோற்றத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அதுலேயும் தராது இருக்க தானே செய்யும். அந்த கடலடி நிலத்தோற்றம், அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணியிலெல்லாம் எடுத்துட்டு கடலுக்கு அடியில் தரை இருக்குமா? அந்த தரையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா உள்ள தொலைவு தான் என்னது? கடலடி நிலத்தோற்றம். இப்போ நம்ம வாழக்கூடிய பகுதியில் நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டம் சொல்கிறோம். அதனால இதில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் கண்ட மேலோடு. கடலுக்குள்ள நிலத்தோற்றம் இருக்குல்ல, அந்த நிலத்தோற்றத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா அது என்னது? கடலடி மேலோடு. சரியா? அப்போ பூமியின் மேற்பரப்புல நம்ம இருக்கக்கூடிய இந்த கண்ட பகுதியிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் பூமிக்குள்ள போனோம்னா அது என்னது? கண்ட மேலோடு. கண்ட மேலோடு. கடலுக்குள்ள தரை இருக்கும்ல, அந்த தரையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா அதுதான் கடல் மேலோடு. சரியா? ஏன் கடல்ல மட்டும் 5 கிலோமீட்டருக்கு போறோம், இங்க மட்டும் ஏன் 35 கிலோமீட்டர் போறோம்னா இங்க உயிரினங்கள் வாழ்ந்து அதோட மேற்பகுதியில மண் துகள்கள் அதிகமாகி காட்சி அளிக்கிறதுனால இவ்வளவு. சரியா? அப்படி பார்க்கும் பொழுது இங்க கவனிங்க, இந்த பூமிக்கு மேற்புறத்துல காட்சி அளிக்கக்கூடிய இந்த மேலோட்டத்தை என்ன சொல்றோம்? புவியின் மேலோட்டம் சொல்றோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வெளிப்புற அடுக்கு. நம்ம பூமியவே எதோட கம்பேர் பண்ணோம்? ஆப்பிள் பழத்தோட. இப்போ ஆப்பிள் பழம் சாப்பிடும் பொழுது
அந்த ஆப்பிளோட மேற்புற தோல் இருக்கும்ல, சாப்பிட்டுட்டு அந்த உள்ளதெல்லாம் அப்படியே தின்னுட்டு அந்த மேலோடு தோல் இருக்கும்ல, அந்த மேல்புற தோல் தான் என்னது பூமியை பொறுத்தளவுல மேலோடு. அந்த ஆப்பிள் பழத்தோட மேல் தோட நம்மளால உணர முடியுதுல, அது மாதிரி எவ்வளவு பெருசு பூமி. அப்ப பூமியோட மேற்பரப்பு அந்த தடிமன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா தோராயமாக ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த கண்ட மேலோடு, நம்ம பூமியின் மேற்பரப்புல நம்ம வாழ்ற இந்த கண்ட பகுதிகள், இந்த கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய மேலோடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 35 கிலோமீட்டர் தடிமனா இருக்கும். அதே போல கடலுக்குள்ள போய் கடலோட தரையில இருந்து கீழே போனேன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் தடிமன் இருக்கக்கூடியதுதான் என்னது கடல் மேலோடு. சரியா? இந்த சொன்னா சரி. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்ட மேலோடு இருக்குல்ல, நம்ம பூமியில இப்ப நம்ம வாழ்ற இந்த கண்ட பகுதி, இந்த கண்ட பகுதியில இந்த பூமியோட மேற்பரப்புல வெட்டி இழுக்கும் போத அந்த மண்ணுல என்ன இருக்கு? சிலிக்கா மற்றும் அலுமினியம் இருக்கும். என்ன இருக்கும்? இந்த சிலிக்காவும் அலுமினியமும் எதுல இருக்கு? கண்ட மேலோட்டுல இருக்கு. அதனால இந்த சிலிக்காவுக்கு குறியீடு என்ன? SI. அலுமினியத்துக்கு குறியீடு என்ன? AL. இந்த சிலிக்காவோட குறியீடையும் இந்த அலுமினியத்தோட குறியீடையும் சேர்த்து எழுதிடும். அதானது சியால். பத்தியா? சியால்ல SIன்றது என்னது? சிலிக்கா. ALன்றது என்னது? அலுமினியம். இந்த சிலிக்காவும் அலுமினியம் சேர்ந்தா அந்த பகுதிக்கு பேர் தான் என்னது? சியால். அப்ப அந்த சியால் பகுதி எந்த இடத்துல காணப்படும்? கண்ட மேலோட்டுல காணப்படும். அதோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆமா, இது ஃபுல்லா கேள்வியில கேட்பாங்க. இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு போட்டித் தேர்வுக்கு பயன்படும். அதனால இதைத்தான் குறிப்பிட்டு நான் சொல்றேன். சரியா? கண்ட மேலோட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ட பகுதிகளோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அந்த கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இணைந்த அந்த பகுதிக்கு பேர் என்னது? சியால். இப்ப கடலுக்குள்ள போறோம்ல, இந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாறை எப்படி இருக்கும்னா பசால்ட் பாறைகளா இருக்கும். அது என்ன பசால்ட் பாறை அப்படின்னா, இந்த பூமியே எப்படி தோன்றுச்சு அப்படின்னா சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதின்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த பூமியிலிருந்து பிரிஞ்சு வந்ததுதான் பூமி. அப்ப சூரியனோட அந்த நெருப்பு குழம்புகள்லாம் பூமிக்குள்ள இருக்கும்ல, அது ஆறின பிறகுதான் இந்த மேலோடு இருக்கு. மேல்புறத்துல தான் ஆறி இருக்கு. ஆனா பூமியின் உட்புறத்துல இன்னமும் ஆறாம இருக்கு. சரியா? அந்த லாவா குழம்புகள், அந்த லாவா குழம்புகள் எப்பயாவது பூமியின் மேற்பரப்புல சிறு துளைகள் வழியாக வெளிப்படும். அதுதான் என்னது? எரிமலைகள். சரியா? அப்ப அந்த வெளிப்பட்ட இந்த எரிமலைகள் குழம்புகள் பூமியின் மேற்பரப்புல பரவி இருக்கிறது என்னது? மலைகள். நம்ம பார்க்குறோம்ல மலைகள், அந்த மலைகள்னா அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன இருக்கும்? சிலிக்கா மற்றும் அலுமினியம் மேற்புறத்துல. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பசால்ட் பாறையில என்ன மாதிரியான தனிமங்கள் இருக்கும்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இருக்கும். மெக்னீசியத்தோட குறியீடு என்னது? MA, MG. நம்ம எழுதுறதுக்காக MGன்னு சொன்னாலும் நம்ம எழுதுறதுக்காக சிமான்னு வச்சுக்கிட்டோம். இப்போ MGன்னு சொன்னா சிக்மிக்னு வச்சுக்க முடியாது. சொல்ற புரியுதாடா? இப்போ சிலிக்காவோட குறியீடு என்னது? SI. மெக்னீசியத்தோட குறியீடு என்னது? MG. ஆனா நம்ம MAன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கனால சிமான்னு வச்சுக்கிறோம். மெக்னீசியத்தோட குறியீடு என்னது? MG தான். இருந்தாலும் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? MAன்னு வச்சுக்கிட்டோம்னா வாசிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும்ல, அதனால சிமான்னு வச்சுக்கிறோம். அப்ப கடலடி பகுதியில காணப்படக்கூடிய மேலோட்டுல என்ன மாதிரியான தனிமங்கள் இருக்கு? சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் அது கடல் மேலோடு. அப்ப பூமியின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்களை பார்த்துட்டோமா? அப்ப புவியின் வெளிப்புற அடுக்கத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? புவி மேலோடுன்னு சொல்றோம். புவி மேலோட்டில் இருக்கக்கூடிய கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களான சிலிக்கா மற்றும் அலுமினியம் இணைந்த பகுதி என்ன சொல்றோம்? சியான்னு சொல்றோம். சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இருக்கக்கூடிய கடல் பகுதி என்ன சொல்றோம்? சிமான்னு சொல்றோம். சரியா? இதோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 கிராம் 3.0 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் தடிமனா இருக்கும். அப்ப இது தடிமனா இருக்கா? அப்ப இந்த பகுதி இருக்குல்ல, இந்த சியால் பகுதி இந்த சிமா பகுதி மேல மிதக்கும். ஏன்னா இதோட தடிமன் கம்மியா இருக்குல்ல, இதோட தடிமன் கம்மியா இருக்கனால இது மேல மிதக்கும். எப்பவுமே அடர்த்தி குறைந்த பொருள் அடர்த்தி அதிகமான பொருள் மேல மிதக்கும்ல, அதனால சியால் எப்படி இருக்கும்? சியால் பகுதி அடர்த்தி குறைந்து இருக்குது, சிமா பகுதி அடர்த்தி கூட இருக்கு.
சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? புவியின் மேல் பகுதியை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்ப பூமியோட நடுப்பகுதியிலிருந்து இப்படி ஒரு புறம் வரைஞ்சு வச்சுக்க. இதுதான் மேல் பகுதினா, இதோட மேற்பகுதியிலிருந்து இதோட முடிஞ்சிச்சு வச்சுக்க. எத்தனை கிலோமீட்டர் சொன்னேன்? பூமியின் மேற்பகுதியிலிருந்து 35 கிலோமீட்டர் பார்த்துட்டோம். புவியின் மேற்பரப்புல இருந்து 35 கிலோமீட்டர் பார்த்துட்டோம். இதுதான் புவியின் மேலோடு. இங்க நம்ம நிக்கிறோம் வச்சுக்க. இங்க நிக்கிறோம், புவியின் மேலோட்டில் நிக்கிறோம். இந்த புவியின் மேலோட்டில இருந்து 35 கிலோமீட்டர் கீழே வந்துட்டோம்னா அது வரைக்கும் உள்ள பகுதி தான் என்னது? புவியின் மேலோடு. இப்ப 35 கிலோமீட்டர்ல இங்க நிக்கிறோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் போகிறோம். 2900 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அது வரைக்கும் உள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கவசம். இந்த கவசத்தை ரெண்டா பிரிக்கிறோம். இது வந்து மேல் கவசம், இது கீழ் கவசம். சரி, இந்த கவசம் இங்க வந்துருச்சுல, இந்த கவசம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கவசம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கும் மேல புவியின் மேலோட்டு இருக்குல்ல, அந்த மேலோட்டையும் பிரிக்கக்கூடிய இந்த கோடு இருக்குல்ல, இந்த பகுதிக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஹோரோவிசிக் எல்லை. மோஹோரோவிசிக் எல்லை எது? அந்த எல்லை எது? இதுதான் மோஹோரோவிசிக் எல்லை. எது? புவி மேலோட்டையும் கவசத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய பள்ளி, பிரிக்கக்கூடிய பள்ளி. புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னது? மோஹோரோவிசிக் எல்லை. அந்த மோஹோரோவிசிக் எல்லை தான் மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை. சரியா? அப்ப இந்த புவியோட கவசம் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கான்? 2900 கிலோமீட்டர் இருக்கான். எவ்வளவு தூரம் போகணும்? பூமிக்குள்ள 2900 கிலோமீட்டர் போகணும். எவ்வளவு தூரம் போகணும்? 2900 கிலோமீட்டர் போக முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, புவி அதிர்வு அலைகளை பூமிக்குள்ள செலுத்தி அந்த அதிர்வு அலைகள் மூலமா தான் இந்த பூமிக்குள்ள, ஆமா, பூமிக்குள்ள கேமரா விட்டு பார்க்க முடியும். பூமிக்குள்ள கேமராவெல்லாம் விட்டு பார்க்க முடியாது. சரியா? பூமியோட மேற்பரப்புல இருந்து அதிர்வு அலைகளை செலுத்தி அந்த அதிர்வு அலைகள் தெரிவிக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில தான் இந்த மாதிரி பூமியோட மேற்பரப்பு மட்டும் 35 கிலோமீட்டர் இருக்கும். அதோட எல்லையை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? மோஹோரோவிசிக் எல்லைன்னு சொல்றோம். அங்கிருந்து இன்னும் 2900 கிலோமீட்டர் போனோம்னா அதான அது கவசம். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேண்டில்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு படத்துல செந்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா வேணும்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள பெட்ரோமாஸ் லைட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லைட் எரியக்கூடிய பகுதி இருக்கு. இது மூலமா தான் லைட் எரியுது அப்படின்னு கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. போங்கனே, இது மூலமா எப்படி எரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்? பிச்சு போட்டுருவேன். யாரு? செந்தில். அந்த ஜோக் பார்த்தது இல்லையா? அதுக்கு பேர் தான் மேண்டில். லைட்டுக்குள்ள, அதான் லைட்டை வந்து மேலோட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? மேண்டில் தான் என்னது? கவசம். சரியாடா? இந்த கவசம் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 2900 கிலோமீட்டர் இருக்கும். அதோட தடிமன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2900 கிலோமீட்டர் இருக்கும். சொல்லிட்டேன்னா இப்பதான் சொன்னேன்ல, இதோட இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? 2900 கிலோமீட்டர். அதான் என்னது? கவசத்தோட தடிமன். இதையும் ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். இப்பதான் சொன்னேன்னா, இது என்னது? மேல் கவசம், இது கீழ் கவசம். சரியா? இதோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.9 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். சரியா? அப்ப இதை விட இது அடர்த்தி கூட. மேல இருந்து கீழே போக போக அதோட தடிமன் வந்து அதோட அடர்த்தி எப்படி இருக்கு? கூடிக்கிட்டே போகுது. சரியா? அப்ப மேல உள்ள இது சொன்ன எவ்வளவு சொன்னேன்? மேல கண்ட மேலோட அடர்த்தி எவ்வளவு சொன்னேன்? 2.7 கிராம் சென்டிமீட்டர் கியூப். 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அதை விட அடர்த்தி கூடது எது? கடலடி மேலோடு. அது எவ்வளவு? 3.0 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அதுல இருந்து 2900 கிலோமீட்டர் கீழே போனோம்னா அது என்னது? கவசம். அதோட தடிமன் எவ்வளவு இருக்கும்? 3.9 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இது எல்லாமே எதுல கேட்பாங்க? சூஸ் த பெஸ்ட்ல கேட்பாங்க. நாளைக்கு நீ பெரிய ஆளு ஆனேன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எல்லா கேள்விகள்லையும் இது கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனாலதான் இவ்வளவு டீப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கவனிச்சிருக்கீங்களா? ரைட், அடுத்து பார்ப்போமா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா கவசம் பார்த்துக்கோம். இப்ப கவசத்தையும் தாண்டி கீழே போறோம். கவசத்தையும் தாண்டி கீழே போறோம். நம்ம போலாமா? போக முடியாது. கற்பனை பண்ணி பார்க்குறோம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கவசத்தையும் தாண்டி கீழே போறோம். எவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னா 2900 கிலோமீட்டர்ல இருந்து
இன்னும் தொலைவா 6370 கிலோமீட்டர் கீழே போகிறோம். இங்கிருந்து 2900 கிலோமீட்டர் இங்கே வந்துச்சா, இதுல இருந்து இன்னும் என்ன செய்ய போறான், 2900 கிலோமீட்டர் இங்க முடிஞ்சிச்சுலடா. இங்க இருந்து இன்னும் எவ்வளவு போறோம், 6370 கிலோமீட்டர் போறோம். எங்க இருந்து, கவசம் எங்க இருந்து, கவசம் முடியுதுல, இந்த கவசம் முடிகிற இடத்துல இருந்து கீழே இன்னும் போனோம்னா 6370 கிலோமீட்டர் போனோம்னா உள்ள பகுதி என்ன சொல்றோம்னா கருவம் சொல்றோம். என்னது, கருவம். இந்த கருவம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, கவசம் முடிகிற இடத்துல. இந்த கவசம் முடிகிற இடத்தையும் கருவம் தொடைங்கிற இடத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெய்சாட் குட்டன்பர்க் இடைவெளி. சொல்லுங்க, எங்க ஸ்டார்ட் ஆகுது, அது எங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருக்கு. இந்த இடைவெளிக்கு பேர் தானே இந்த இடம் இருக்குல்லடா, இதுதான் பிரிக்குது. கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த இடைவெளிக்கு பேர் என்ன அப்படின்னா வெய்சாட் குட்டன்பர்க் இடைவெளி. இதையும் கேட்பாங்க ஒன்னும் இல்லை. கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கக்கூடிய இடைவெளிக்கு பேர் என்னது, வெய்சாட் குட்டன்பர்க் இடைவெளி. புவி கருவத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கோர்னு சொல்லுவோம். சரியா, அந்த பிரிவு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாரிஸ்பியர். என்னது, பாரிஸ்பியர். அப்ப புவியோட கருவம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம், பாரிஸ்பியர் சொல்றோம். கருவத்தையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லைக்கு பேர் என்னது, வெய்சாட் குட்டன்பர்க் இடைவெளி. அதோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும், 6370 கிலோமீட்டர். 2900 கிலோமீட்டர்ல இருந்து 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லைவெளி தான் என்னது, அதோட அடர்த்தி. சூரியன் தோன்றிய போது பூமியோட உட்புறத்துல என்னதான் இருக்கு, இரும்பு குழம்புகள் தான் இருக்கு. அந்த லார்வா, இந்த லார்வால வெளிக்கருவத்துல என்ன இருக்கு அப்படின்னா இரும்பு குழம்புகள் தான் இருக்கு. அதே போல இன்னும் உள்ள போனேன்னா உட்கருவம் இருக்கு. அந்த உட்கருவத்துல என்ன மாதிரியான தனிமங்கள் இருக்கு அப்படின்னா நிக்கல் இருக்கு. நிக்கல்ன்றது எவ்வளவு தடிமனான ஒரு தனிமம் தெரியுமா. அப்ப உட்கருவத்துல என்ன இருக்கு, நிக்கல் இருக்கு, இரும்பு இருக்கு. அதே போல இரும்பு இருக்கு. நிக்கலோட குறியீடு என்னது, எண்ணெய். இரும்போட குறியீடு Fe. அது போக அதிகமான வெப்பம் அங்க இருக்கும் அப்ப உட்கருவத்துல. சரியா, இதோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 13.0 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே அதிக அடர்த்தியான ஒரு பகுதி என்னதான், கருவம் தான். கருவத்தோட இரு பிரிவுகள்ல வெளிக்கருவம் உட்கருவம் இருக்கு. இந்த கருவ பகுதி தான் இருக்கிறதுலயே அதிக அடர்த்தியான பகுதி. சரியா, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா புவியின் மேற்பரப்புல இருந்து உட்புற தோற்றங்கள்ல இருக்கக்கூடிய 3 பகுதிகளை பார்த்திருக்கோம். அதுல என்ன பார்த்தோம், புவியின் மேலோடு, கவசம், கருவம். சரியா, இந்த 3 பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுல அதிகமான கேள்வி கேட்பாங்க. இதான் இந்த மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப்பை நீ பார்த்துட்டீங்கனாலே இதுல கேட்கக்கூடிய கேள்வியில எல்லாமே நீ என்ன செஞ்சிடலாம், சரியா அட்டன் பண்ணிடலாம். சரியா, நாளைக்கு இதுல இருந்து கேள்விகள் கேட்பேன். இதுல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் ஒரு பாயிண்ட்டையும் கவனிச்சு பிடிக்கணும். சரியா, இப்ப நீங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. நம்ம நடத்துனதுல இருந்தே என்ன செஞ்சிடலாம், தெளிவா அட்டன் பண்ணிடலாம்.